सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके। திறமை உள்ளவங்க சில பேர் அவங்க புத்திசாலித்தனத்தால் அடுத்தவங்களை ஏமாற்றி அதிகமாக பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. சிந்திக்க தெரியாமல் மெத்தனமாக வாழும் மக்கள் இவங்கக்கிட்ட ஏமாறுறாங்க. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற நம்ம நாட்டோட நிலைமை. அதிகமாக ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பொட்டல் ஹைவே ரோட்டில் இருக்கிற இந்த டீ கடை தாங்க இந்த படத்தோட கதைக்களம். உழைக்காம பணக்காரனா ஆகணுங்கிற பேராசையில் படித்த 5 பசங்க இந்த கடையில் தாங்க தங்கி இருக்கானுங்க. இவனுங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் நூதன முறையில் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்க. அது எப்படின்னு நீங்களே பாருங்களேன். டேய் பருப்படப்பா முடி என்ன உன்னை வேலைக்கு வச்ச எவன்டா? சூப்பர் ராஜா தான். ஏய் சூப்பர் ராஜா சார் எல்லாரும் நல்ல பசங்க சார், நல்லா படிச்சவனுங்க. இங்க என்னையா வேலை அவனுங்களுக்கு? படிச்சபடி வேலை கிடைக்கலன்றதுனால அவனுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க தான் சார் தங்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கையா? இவன் பேரு பான்பாரக் ரவின்னு நீங்க சந்தேகப்பட வேண்டாம். இவன் பேரு வேலையா, நல்லா படிச்சிருக்கான். அதான் படிப்புக்கேத்த வேலையா தேடிக்கிட்டு இருக்கான். டோன்ட் வரி, கண்டிப்பா வேலை கிடைக்கும். சரிங்களா? யா ப்ளீஸ் சார். எப்போ சார் எனக்கு வேலை கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த உண்டியல்ல 500 rupees போட்டுருங்க, அப்புறம் டீட்டெயிலாக பேசலாம். நீங்க ஃபில் பண்ணின அப்ளிகேஷனை எங்க ட்ரஸ்ட் மூலமா எல்லா கம்பெனிக்கும் அனுப்பி வைப்போம். ஓகே சார். ட்ரஸ்ட் மூலமா வரதுனால எல்லா கம்பெனிகளும் இமிடியேட்டா ஓகே பண்ணி ஓகே சார் எங்க ட்ரஸ்ட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. ஓகே சார். அப்புறம் நாங்க உங்களுக்கு தகவல் சொல்லுவோம். அதுல உங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே முதல் மாச சம்பளத்துல ஜஸ்ட் 25% எங்க ட்ரஸ்ட்டுக்கு நீங்க டொனேஷனா கொடுத்தா போதும். சார் நீங்க தெய்வம் மாதிரி சார். ஃபோன் நம்பர் கொடுங்க ப்ளீஸ். வெளியில போர்டுல கொட்டையா என்னோட செல் நம்பரை எழுதி வச்சிருக்கேன், அதை நோட் பண்ணீங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. பேரு வெங்கட்ராம, ஊரு தேனி. வேலை கிடைக்கலன்னா எந்த நேரமும் குடியே கதின்னு இருப்பான். கட்டிங்ல கூட மசால் வடையை தொட்டு சாப்பிட்றதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
நானும் அப்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க சார். என்ன சார் விஷயம்? என் மனசு வலிக்குது சார். என்ன ப்ராப்ளம்னு சொன்னா தானே சார் எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை சார், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பிஸ்னஸுக்கு மொத்தம் 5 லட்ச ரூபா வேணும். ஓகே சார். சார் நோ ப்ராப்ளம் சார். 10 லட்சத்தை தரேன் சார். நான் தரேன் சார். நான் பெரிய அதிகாரியாக இருக்கும்போது நியாய அநியாயமாக நிறைய சம்பாரிச்சிருக்கேன் சார். அதனால இன்னமும் எனக்கு நிம்மதியே இல்லை சார். சரி சார், முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட பிஸ்னஸ் பண்ண முடியாது சார். சாரி. இதான் சார் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இதான். ஆமாம், உங்கள் பேர் என்ன சார்? ராமன், வெங்கட் ராமன். வெரி குட் நேம் சார். ஒரு நிமிஷம் சார். கீதா, நான் தாம்மா பேசுகிறேன். வெங்கட்னு என் ஃப்ரெண்டு டப்ளிங் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் வருவார். அவர்கிட்ட நேற்று நான் உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் கொடுத்து வச்சேன்ல, அந்த பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருமா. அப்புறமா பேசுகிறேன், வச்சுட்டு வை. என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து உங்க பேரை சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாருங்க. பாத்துக்குங்க, பணம் 10 லட்சம். பேரு செல்வம், ஊரு அறந்தாங்கி, தொழில் 1000 2000 வட்டிக்கு விடுறது. சிகரெட்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சிகரெட் இல்லைன்னா செத்துருவான். ஹலோ, அமுதாவா? சொல்லுங்க. கட்சி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். ஆபீஸ்ல ரைடு நடக்குது. அது உங்க வீட்டுக்கும் வரலாம். உங்க வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் சீக்கிரம் சேஃப்டி பண்ண சொல்லி ஐயா சொன்னாரு. பி கேர்ஃபுல். அமுதா, அமுதா, செல்வம் வாசல்ல நிக்கிறேன். ரைடு வருதுன்னு சொன்னாங்க. இவன்